வணக்கம். நம்ம இப்போ ராஜபாளையம் செல்வம் வில்லிசை அண்ணாகிட்ட ஒரு நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். இப்போ அவர பத்தி ஒரு சின்ன நேர்காணல் எடுப்போம். அவர் இந்த தொழிலுக்கு வில்லிசை தொழிலுக்கு வந்து எப்படி வந்தாரு? எதனால ஆர்வம் கொண்டு இந்த தொழிலுக்கு வந்தாரு? அப்படின்ட்டு ஒரு நேர்காணலா வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. உங்களுக்கு எந்த ஊரு? எனக்கு சொந்த ஊரு ராஜபாளையம். சரி. இந்த வில்லிசை கலையில வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வத்துல இந்த கலைக்கு நீங்க வந்தீங்க? எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு? எனக்கு வில்லிசை கலையில வந்து ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்கு. எதனால இந்த கலையை நீங்க ஆர்வம் கொண்டு இந்த கலைக்கு வந்தீங்க? வேற தொழில் உண்டா? வேற தொழில் பெயிண்டிங் ஆர்டிஸ்டா இருக்கேன். சரி. இந்த வில்லிசை கலை உங்களுக்கு வந்து எப்படி பிடிச்சது? வில்லிசை கலை வந்து சிறு வயதுல இருந்து அதுல ஒரு ஈர்ப்பு, அளவுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு, இயல்பான ஒரு ரசனை இருந்த காரணத்தினால இதை முயற்சி பண்ணி இந்த தொழில கத்துக்கிட்டு வந்துட்டு 10 வருஷமா தொழில் செய்து சின்ன வயசுல இருந்து இப்ப இந்த கோயில் கூட திருவிழா இதுல வந்து இந்த வில்லிசை பாடுறது வந்து உங்களுக்கு பிடிக்கும்? ஆமா, எல்லா கோயில் திருவிழா எல்லா கோயிலோடையும் போய் நான் வில்லிசை இருந்து நல்ல முறையில சிறப்பாக நான் அதை நானா இருந்து நல்லா கவனிப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆர்வம். இந்த கலையை வந்து நான் படிச்சிருக்கேன். ஆமா, படிச்சிருக்கேன். சரி. இப்ப எத்தனை வருஷம் இப்போ நீங்க வில்லிசை அண்ணாவையா படிச்சு இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? வில்லிசை அண்ணாவையா படிச்சு ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷம். வில்லிசை கலை வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்த குருநாதர் யாரு? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வில்லிசை குருநாதருங்கிற அடிப்படையில யாரும் கிடையாது. என்னுடைய சொந்த முயற்சி இல்லாம நீங்க சொந்தமா பண்ணீங்களா? ஆமா, எல்லாமே என்னுடைய முயற்சினாலையும் கேள்வி ஆனத்தினாலும் கதவழிகளை நானே புரிஞ்சு நானே என்னுடைய அனுபவத்திலே நீங்க படிச்சுக்கிறேன். குருநாதர்னு தனிப்பட்ட முறை எனக்கு குருங்கிற காரணம் யாருமே கிடையாது. யாரு இந்த குரு கூட நான் கத்துக்கிடல. என்னுடைய முயற்சி, என்னுடைய ஆர்வத்துல. அப்ப அந்த கதை வழிகள்லாம் நீங்களா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? கதை வழிகள் போறாமே நான் கேள்வியானமா கேட்டு தெரிஞ்சு என்னுடைய மனசுல பதிவு பண்ணி இந்த மெட்டுகள் இப்போ இப்ப இந்த மெட்டு இப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில யாரும் சொல்லி கொடுக்கல. தனிப்பட்ட முறையில யாரும் சொல்லி கொடுக்கல. அனுபவத்துலதான் நீங்க என்னுடைய அனுபவத்துல நான் படிச்சு விட்டுருக்கேன் தொழில். அப்ப இந்த வில்லிசை கலைக்குன்னு உங்களை ஒரு ஆர்வத்தை தூண்டினது வந்து எனது அண்ணன் பாப்பாங்குளத்தை சேர்ந்த உடுக்கு இசை கலைஞர் அண்ணன் சூச்சி அண்ணனும் எனது வாழ்ந்து மறைந்த சித்தப்பா சுடலை அண்ணாவி அவர்களும் அடிதாளங்களை சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு வழிமுறை காட்டினாங்க. வழிமுறை காட்டி என்ன இந்த அளவுக்கு தொழில்ல அதாச்சும் தனிப்பட்ட முறையில அண்ணாயா இல்லாம உங்களுக்கு குருநாதரா, அதாச்சும் வில்லிசை குருநாதரா சொல்லிக் கொடுக்க அண்ணாய்க்கு குருநாதரா இல்லாம அடிதாளங்கள் தொழில் ரீதியா உங்களுக்கு ஒரு சப்போர்ட், தொழில் ரீதியா இந்த வழியில போனா இதை கத்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு வில்லிசை வழிமுறையை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி சரி. இது போக தனிப்பட்ட முறையில யாரும் தனிப்பட்ட முறையில எனக்கு குருநாதருங்கிறது அனுபவத்துல எல்லாமே அனுபவ ரீதியா என்னுடைய கேள்வியான அனுபவ ரீதியத்தினாலும் தான். மேடை ஏறி படிக்கும் போது உங்களுக்கு குருநாதர் யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்க. மேடை ஏறி இப்ப ஒரு முதல் அரங்கேற்றம் பண்ணும்போது ஏதோ ஒரு பயம் இருந்துச்சா? எப்படி உங்களுக்கு குருநாதர் யாரும் இல்லாம நீங்க எப்படி தனியா படிச்சீங்க? இல்ல, என்னுடைய குலதெய்வத்தினுடைய சப்போர்ட்ல குலதெய்வத்தினுடைய தேர சொல்லிதான் குருவா ஏத்துக்கிட்டேன். இல்ல, இப்போ நீங்க வில்லு படிக்கும் போது மேடையில ஒரு குருநாதர் நமக்கு சொல்லி கொடுக்காம தனிப்பட்ட முறை நம்ம திறமையில படிக்கிறோம் அப்படிங்க அந்த இதுல வந்து அரங்கேற்றம் எப்படி நல்லா படிச்சு அரங்கேற்றம்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்ல. நல்ல சிறப்பான முறையில என்னுடைய தன் முயற்சியிலையும் முதல் மேடை கொஞ்சம் பயமா இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல, அதெல்லாம் எந்த ஒரு விதமான பயமும் இல்ல. என்னுடைய திருப்பி அந்த கதவழிகளை கேட்டதுனால வில்லு வந்து இப்படித்தான் வில்லிசை அப்படிங்கிற ஒரு நடைமுறையை தெரிஞ்சுக்கிட்டு நானே சிறப்பான முறையில நல்ல முறையில படிச்சுட்டேன். ஓ, சரி சரி சரி. இப்போ உங்களை பத்தி சொன்னீங்க. இப்போ இந்த வில்லிசையில வந்து நீங்க அண்ணாயா படிச்ச முறையை சொல்லிட்டீங்க. ஆமா. அடிதாளங்கள் வந்து உங்களுக்கு இப்போ இதுல வந்து தெரியுமா? அடிதாளங்கள் வந்து எனக்கு இப்போதைக்கு நானா கொஞ்சம் என்னுடைய முயற்சியில கத்துக்கிட்டது. அடிதாளங்கள் அண்ணாய் அப்படிங்க அந்த போஸ்டிங் போக தனியா அடிதாளங்களும் கத்துருக்கேன். என்னெல்லாம் தெரியும்? என்ன வாத்தியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்? உடுக்கு, குடம், தாளம், கட்டை, சாயந்தண்ணாவி, பக்கப்பாட்டு எல்லாருமே அண்ணாயிங்க போக இதுவுமே நீங்க அடிதாளம் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உங்களை பத்தி சொன்ன தகவலுக்கு மிக்க நன்றிண்ணே. எங்களிடம் நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இதுவரை என்னுடைய நேர்காணலை எடுத்த ST மீடியா தமிழ் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.